வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் 3 நாள் பயணமாக இன்று கோவா செல்கிறார். இப்பயணத்தின் போது மர்மகோவா துறைமுகத்திற்கு சென்று துறைமுகத்தின் புதிய திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து துறைமுக ஆணையத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் கலந்துரையாடுகிறார். உணவு பதனீட்டுத் துறையில் வளர்ச்சிக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய உணவு பதனீட்டுத் துறை அமைச்சர் திரு ஷிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். நேற்று பாட்னாவில் 2 நாள் சர்வதேச வாங்குவோர் விற்போர் மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 11 மருத்துவ பேராசிரியர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியானவர்கள் வரும் ஜூன் 2ஆம் தேதி முதல் வரும் ஜூலை 1ஆம் தேதிக்குள் ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மணலிப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை கூனிச்சம்பட்டு, மணலிப்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. மேலும் தொண்டமாநத்தம் வில்லியனூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ராமநாதபுரம், பத்துக்கண்ணு, கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம் உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 18.2 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன்கள் எடுத்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.